நம்ம சாமுராய் பைக்கை ஹில் ஸ்டேஷன்ல ஓட்டி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நம்மளும் சரின்னு சொல்லிட்டு நம்ம பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. சோ எந்த ஹில் ஸ்டேஷன் போனோம், எத்தனை பேர் போனோம், சோ புல்லிங் பவர் எப்படி இருந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எப்ப ஹில் ஸ்டேஷன் பிளான் பண்ணாலும் நம்ம நியர்பைல இருக்க ஏற்காடு தான் சூஸ் பண்ணோம். நம்ம ஹில் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம பைக்கோட பிக்கப் டியூனிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சோ ஹில் ரைடுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு மாமாட்ட வந்தாச்சு. மாமாவும் நம்ம பைக்கோட கரண்ட் பிக்கப் வந்து ஓட்டி பார்த்தோம். ஹில் ஸ்டேஷன் போற அளவுக்கு நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. வண்டியோட புல்லிங் பவர் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த டைம் டபுள்ஸா தான் போயிருந்தோம். ஒரு 50 ரேஞ்சிலே வந்து நமக்கு புல்லிங் பவர் நல்லாவே இருந்தது. வண்டியோட அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு முன்னாடி நான் சோலோவா ட்ரை பண்ணிருந்தேன். புல்லிங் பவர் டோட்டலா எனக்கு கிடைக்கல. அதனால தான் வந்து இந்த டைம் மாமாட்ட ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டைம் நம்ம 2 பேர் நம்ம ஏறணும். புல்லிங் பவர் நல்லாவே இருந்தது. டோட்டலா 20 ஹேர்பின் பென்ஸ் இருக்கு நம்ம ஏற்காட்டுல. நம்ம எவ்வளவு நேரத்துல போனோம், எத்தனை நேரத்துல பிரேக் கொடுத்தோம், வண்டியோட ஃபுல் புல்லிங் பவர் எப்படி இருந்ததுங்கிறத டீடைல் வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ கீழே இருக்க லிங்க்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க.